மராட்டியத்தில் பாஜக கூட்டணியைச் சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே தரப்பு வேட்பாளர் வெறும் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. மின்னணு தபால் வாக்குப்பெட்டிக்கான ஓடிபியை பெறும் செல்போனை பாஜக கூட்டணி வேட்பாளரின் மைத்துனர் பயன்படுத்தியது அம்பலமானதால் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் மும்பை வடமேற்கு பகுதியில் வெறும் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் உத்தவ் தாக்கரே சிவசேனா வேட்பாளர் அமோல் கிருத்திகர். இந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடந்துள்ளதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. மும்பையில் உள்ள நெஸ்கோ வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மும்பை வடமேற்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடந்தபோது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான ஓடிபி பெறும் வசதி கொண்ட தேர்தல் ஆணைய ஊழியர் தினேஷ் துருவ் என்பவரது செல்போனை பாஜக கூட்டணி வேட்பாளர் வைகரின் மைத்துனரான மங்கேஷ் பயன்படுத்தியது அம்பலமாகியுள்ளது. மங்கேஷ் பயன்படுத்திய செல்போன் மூலமே மின்னணு தபால் வாக்குகள் பதிவான எந்திரத்திற்கான ஓடிபியை தேர்தல் ஆணைய ஊழியர் தினேஷ் பெற்றிருக்கிறார். தபால் வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்பு வரை உத்தவ் தாக்கரே கட்சியின் வேட்பாளர் முன்னிலையில் இருந்த நிலையில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில்தான் பாஜக கூட்டணி வேட்பாளர் ரவீந்திர வைகர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தபால் வாக்குகளில் கூடுதலாக கிடைத்த 49 வாக்குகள் மூலமே வைகர் வெற்றி பெற்றிருப்பதால் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தும்படி உத்தவ் கட்சி வேட்பாளர் கோரியுள்ளார். அந்த கோரிக்கையையும் நிராகரிக்கப்பட்ட நிலையில்தான் தேர்தல் ஊழியரின் செல்போன் பாஜக வேட்பாளரின் உறவினர் பயன்படுத்தியது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணைய ஊழியர் தினேஷ் குருவ் மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளரின் மைத்துனர் மங்கேஷ் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருவரிடமும் விசாரணை நடத்தியுள்ள போலீசார் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் தடையை மீறி வேட்பாளரின் மைத்துனர் செல்போன் பயன்படுத்தியது எப்படி, தேர்தல் ஆணைய ஊழியர் செல்போனை கொடுத்தது ஏன் என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே ஓடிபி பெற பயன்படுத்தப்பட்ட செல்போனை பறிமுதல் செய்து தடயவியல் சோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். இவிஎம்ஐ பயன்படுத்திய பாஜக முறைகேட்டில் ஈடுபடலாம் என தேர்தலுக்கு முன்பே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மும்பையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.